அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த சோசியல் மீடியால இருந்து பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கிற ஒரு நியூஸ். அது என்னன்னா, 15 வருஷம் கழிச்சு நம்மளோட அஜித் குமார் கார் ரேசிங்ல இறங்கியிருக்காரு. இப்போ அத பத்தின கொஞ்சம் டீட்டெயில்ஸ இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. சரி வாங்க ஃபிரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ள போவோம். ஓகே ஃபிரெண்ட்ஸ். இப்போ நான் முன்னாடி சொன்ன மாரி அஜித் குமார் 15 வருஷம் கழிச்சு கார் ரேசிங்ல இறங்கியிருக்காரு. இப்போ அதாவது இந்த ரேசிங் எங்க நடக்க போகுதுன்னா, அடுத்த வருஷம் துபாய்ல இந்த ரேசிங் நடக்க போகுது. ஸோ, இப்போ அவர் யூஸ் பண்ற கார், அவரோட டீம் மெம்பர்லாம் என்னன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி அஜித் குமார் அஜித் கார் ரேசிங்ன்னு ஒரு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு, மத்தவங்களுக்குலாம் ரேசிங்லாம் சொல்லி தந்துட்டு இருக்காரு. ஸோ, அதுலருந்து கொஞ்சம் ஒரு பேர் எடுத்து ஒரு டீமா ரெடி பண்ணி அடுத்த வருஷம் ரேஸ்க்கு போயிருக்காரு. ஸோ, இந்த ரேஸ்ல நம்மளோட அஜித் குமார் என்ன கார் யூஸ் பண்றாருன்னா, போஸ்ட் GT3. ஸோ, இந்த காரோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இந்த காரோட டாப் ஸ்பீட் 304 அதாவது 304 கிலோமீட்டர்/ஹவர். இந்த காரோட மைலேஜ் என்னன்னா 9.1 கிலோமீட்டர் பெர் லிட்டர். அதாவது 1 லிட்டர்ல 9.1 கிலோமீட்டர் போகும். அதுக்கப்புறம் 4.4 செகண்ட்ஸ் ஆக்ஸலரேஷன். 4.4 செகண்ட்ஸ்ல இந்த கார் நல்ல வேகமா போ முடியும். அதுவும் இந்த காரோட ரேட் என்னன்னா 1.81 குரோர்ஸ். ஓகே. இப்ப நம்ம இந்த கார பத்தி பார்த்துட்டோம். இந்த கார் அஜித் குமார் முன்னாடி, பின்னாடி அப்புறம் ஒரு சில இடத்துல அஜித் குமார் நல்ல அழகா பெர்ஃபெக்ட்டா அவரோட நேம் வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அஜித் குமார் அஜித் கார் ரேசிங்ன்னு ஒரு லோகோ வச்சிருக்காரு. அந்த லோகோ வச்சுட்டு இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான நியூஸ்னா, இப்போ SGAT உங்களுக்கு தெரியுமா? SGATனா ஸ்போர்ட்ஸ் டெவலப்மென்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு. ஸ்போர்ட்ஸ் டெவலப்மென்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடோட லோகோ அதாவது அந்த சிம்பல் இவரோட கார்லயும் வச்சிருக்காரு. இத பார்த்ததும் நம்மளோட முதலமைச்சரான மு.க. ஸ்டாலினும், உதயநிதி ஸ்டாலின் பாராட்டியிருக்காங்க. ஸோ இந்த கார்ல இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான ஃபேக்ட் இருக்கு. அது என்னன்னா, இப்போ ரீசென்ட்டா நம்மளோட தளபதி விஜய் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அந்த கட்சியோட பேரு தமிழக வெற்றி கழகம். ஸோ அந்த கட்சியோட ஃபிளாக் அவர் ரிலீஸ் பண்ணியிருப்பாரு. அதுல ரெட் கலர் இருக்கும். ஸோ இப்போ அஜித் குமார் அவரோட கார்ல அதே மாரி ரெட், ஒயிட், ரெட்ன்னு ஒரு அதே மாரி பெயிண்ட் பண்ணியிருக்காரு. இதோட உண்மையான ரீசன், இதோட ஸ்டோரி என்னன்னு நமக்கு தெரியாது. அது ஃபியூச்சர்ல அவரே சொல்லுவாரு. அதுக்கு ஒரு டைம் வரும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்ப அடுத்த வருஷம் நடக்க போற இந்த ரேஸ் பார்க்கறதுக்காக அஜித்தோட ஃபேன்ஸ் நல்ல ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு தெரியுது. ஏன்னா நானும் நல்லா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவர் எப்படிலாம் ஓட்ட போறாரு, எவ்வளவு வேகம் ஓட்ட போறாருன்னு. ஓகே ஃபிரெண்ட்ஸ். இந்த மாரி கரண்ட் அஃபேர்ஸ், லேட்டஸ்ட் டீடைல்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சத ஷேர் பண்ணுங்க. கூட அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃபிரெண்ட்ஸ். அடுத்த வீடியோல சந்திக்கும் வரை அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.